இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி 10. வேங்கை வனமரம் காணப்பேரியில் கோட்டையின் மேற்கு வாசலுக்கு தூரத்தில் ஒரு அடர்ந்த வனாந்திரத்தில் ஆலோசனையில் மூழ்கி தவித்துக் கொண்டிருந்தனர் காளிங்கனும் இளங்கோ வேளானும். தொலைவில் உடன் வந்த பாண்டிய வீரர்கள் புறவிகளை புல்மேய விட்டுவிட்டு ஒரு முயற்சியாக பயணப்பட்டு வந்த களைப்பு நீங்க ஓய்வு கொண்டனர். நிலா வெளிச்சம் தரையில் வெள்ளியாய் விரிந்திருந்ததால் தீப்பந்தங்கள் ஓய்வு கண்டிருந்தன. காளிங்கரே, முடிவுதானே என்ன? இப்படியே உட்கார்ந்திருந்தால் பொழுது விடிந்துவிடும் என்றான் இளங்கோ வேளான். அவனது குரலில் ஏதோ பெரிய வீராதி வீரனைப் போல் கிளம்பி வந்து இங்கே இடை விழுந்தது போல் அமர்ந்து விட்டால் எப்படி என்பது போன்ற ஏளனம் தொனித்தது. பலத்த சிந்தனையுடன் போராடி கொண்டிருந்த காளிங்கன் இளங்கோ வேளாணை குனிந்த வண்ணமே கண் மலர்த்தி கூர்ந்து கவனிக்கின்றான். அந்த கவனிப்பு வேங்கை வனம் வேடிக்கை வனமல்ல என்பது போல் இருந்தது. இரவில் நுழையலாமா, விடிந்ததும் நுழையலாமா என்று யோசிக்கிறார் இளங்கோ என்றான் காளிங்கன். இந்த காணப்பெரியில் கோட்டையின் கிழக்கு வாதில் பிரதான தலைவனாகவும் தானி தலைவர்களுள் ஒருவனாகவும் இருந்த கௌரவம் எங்கே? இப்போது அந்த கௌரவம் இருக்குமா? துரோகியாக மாறி புழுதியால் அழுக்கேறிய அகௌரவம் இருக்குமா? விஷயம் தெரியாமல் இருந்தால் செயல் வினயமாக முடியும். தெரிந்திருந்தால் பாண்டிய நாடு அவனது தலையை ஏலம் போட இருக்கின்றது. வினயமாக முடிகின்ற காரியம்தானா இது? காரியமாகும். ரகசியமாக எப்படி முடிக்க இயலும்? இளங்கோ, ஒரு காரியம் செய்வோம். நமது வீரர்கள் இங்கேயே இருக்கட்டும். இவர்கள் மொத்தமாக ஒரு இடத்தில் இருப்பது சந்தேகத்துக்குரியது, ஆபத்தை விளைவிக்கும். கோட்டையின் மேற்கு புறமாகவே பிரிந்து அங்கங்கே சிதறி கிடக்கட்டும் இவர்கள். நாம் இருவரும் 10 வீரர்களுடன் கோட்டை வாயிலை அடைகின்றோம். என்னை காவல் வீரர்கள் சந்தேகிக்க நியாயமில்லை. உள்ளே நுழைந்து விட்ட பிறகு மேற்கொண்டு என்ன செய்வதென்று ஆலோசிப்போம். உள்ளே சென்று ஆலோசிப்பதாவது அகப்பட்டு கொண்டால் எப்படி தப்புவது என்பது குறித்தா? எதையும் தீவிரமாக சிந்தித்து செயல்படுங்கள். காளிங்கரே, காணப்பேரில் கோட்டை காண பயங்கரமாமே. பயப்பட வேண்டாம். சில சிந்தனைகள் தலைமைக்கு ஏற்ப நிலவரங்களுக்கு ஏற்படும். ஏன் ரகசியமாக நுழைய இங்கே சுரங்கங்கள் கிடையாதா? 12 சுரங்கங்கள் உண்டு. ஒன்றில் நுழைய வேண்டியதுதானே? யாருக்கு தெரியும்? வேங்கை மார்பனுக்கும் அமைச்சருக்கும் மட்டுமே தெரியும். பின் ஏன் வீராதி வீரர் போல் புறப்பட வேண்டும்? எதற்காக ஒரு குட்டி சைன்யம் வேறு? நானா புறப்பட்டேன்? பாண்டிய மன்னருடைய ஆணை. அதனால் என்ன? துணிந்து என்னுடன் வாருங்கள். எனக்கு என் தலையின் பேரிலும் என் தங்கையின் உயிரின் பேரிலும் கவனம் உண்டு. என் தங்கையை வைத்துத்தான் இங்கே சதுரங்கம் ஆடப் போகின்றேன். இளங்கோ வேளான் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? அவனுக்கும் மன்னர் உத்தரவுதானே, மறுக்கத்தான் முடியுமா? காளிங்கன் சொன்னது போலவே வீரர்களை சிதறச் செய்து பரவலாக ஆக்கினான் இளங்கோ வேளான். பின்னர் 10 வீரர்களுடன் காளிங்கனை பின்தொடர்ந்தான். வெகு தொலைவில் ஏதோ விளையாட்டு பொம்மை போல சிதறி தெரிந்த கோட்டையின் அருகே நெருங்க இளங்கோ தலையை அண்ணாந்து மருண்டு மயக்கமுற்று கவனிக்கின்றான். ஒரே நோக்காக இல்லாமல் பாதிவரை உயர்ந்த மறுபாதி சற்றே பின்புறமாக சரிந்து அந்த சரிவினூடே மேலே உயர்ந்து அந்த உயர்வில் குடிசைகள் வித்தியாசமான பாணியில் விளங்குகின்றன. 4 திசைகளிலும் இது போலவே கோட்டை காணப்படுகின்றது. நடுவே அகன்ற வனம் பார்த்த சதுர வடிவம். அடுத்து வனம் பார்த்த வடிவத்துக்கு நடுவில் பூமியில் எழுப்பப்பட்ட நீண்ட ஸ்தூவி. கோட்டையின் உயரத்தையும் மீறி கம்பீரமாக நிற்கும் கல் தூண். 4 திசைகளிலும் கூம்புகளின் மீது மெயின்கொடி பெருமிதத்துடன் பறக்கின்றது. இளங்கோ, புறப்படு! காளிங்கனின் குரல் கேட்டு தன் நிலையை அடைந்த இளங்கோ, வேங்கை மார்பன் துள்ளலுக்கு இப்பொழுதுதான் காரணம் புரிகிறது என்றான். பழகிவிட்டதனாலோ என்னவோ அதன் பிரமிப்பை உணராத காளிங்கன் சிரித்து கொள்ளுகின்றான். காளிங்கரே, அது என்ன ஸ்தூபி? பூம்புகாரின் சதுக்க பூதம் போல இது ஒரு பலிபீட ஸ்தூபி. வென்ற எதிரிகளின் தலையே இங்கே பலியிடுவர். இந்த ஸ்தூபியின் உச்சியில் போர்க்காலங்களில் அக்கினி மூட்டி இரவும் பகலமா அகண்டாகரமாக எரியும். அது அடங்காத வரையில் வேங்கை வீரர்கள் அடங்க மாட்டார்கள். ஓ, அப்படியா? இளங்கோ வேளான் வியப்பு ஸ்தூபியின் உச்சிக்கே சென்று வியர்த்து கொட்ட வைத்தது. இளங்கோ, தயங்காமல் வாருங்கள், நான் இருக்கின்றேன். என் தலை போகிறதோ இல்லையோ உங்களின் தலையை காப்பாற்றுவேன். புறப்படுங்கள். ஒருவாறு தன்னை தேற்றிக்கொண்டு காளிங்கனை பின்தொடர்ந்தான் இளங்கோ வேளான். அகழியை ஒட்டி மலைக்கத்தக்க பெரிய மதில் சுவர். ஓ, இதுதான் பேரையிலோ
கோட்டைக்குள் நுழைய வேண்டுமானால் அதோ நெடுதோங்கி நிற்கும் பெரும் பாலம் இறங்க வேண்டும். அந்த பெரும் பால பலகை இரும்பு பட்டைகளால் பிணைக்கப்பட்டு முப்பிரிவுகளை உடையது. நடுப்பிரிவு சின்ன பலகை பாலம். இது மட்டும் இறங்குமானால் அரண்மனை சம்பந்தப்பட்ட ரதம், பல்லக்கு 2 வரிசை கட்டிய வீரர்கள் ஏறி செல்லலாம். போர்க்காலங்களில் மட்டுமே வரிசை கட்டிய முன்பிரிவு பலகை பாலம் பெரும் பூதாகரமான சப்தத்துடன் இறங்கும். அது அகன்ற பாதைக்கு வழிவகுக்கும். யாராவது உள்ளே நுழைய வேண்டுமென்றால் வாயில் கை குவித்து சங்கீத முறையில் ஒலி எழுப்ப வேண்டும். பிறகு கொத்தளங்களில் நின்று ஆட்கள் கவனித்து சமிக்கை செய்வர். ஒருவன் கோட்டை பெருங்கதவில் அமைந்த திட்டிவாசலை தெரிந்து கொண்டு எட்டி பார்த்து காணப்பெயராட்கள் என்று உணர்ந்த பின்புதான் முப்பிரிவின் நடுப்பிரிவு சிறு பாலத்தை இறக்கி புறவியில் வந்து விஷயமறிந்து அனுமதிப்பான். அராகஜமாகவே எவரேனும் வீரனை தாக்கி விரைந்து நுழைவார்களேயானால் கோட்டை கதவங்களுக்கு இருபுறங்களிலும் பொருத்தப்பட்ட வில்கள் வளை என்கின்ற பொறியிலிருந்து அம்புகள் வரிசையை கட்டி நிற்கும். அவை குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து வருபவர்களை பதம் பார்த்து அகழியில் தள்ளிவிட்டுவிடும். பிறகு முதலைகளின் பாடு கொண்டாட்டம்தான். அகழி ஓரமாகச் சென்று சங்கீத முறையில் சத்தம் எழுப்புமா என்று யோசிக்கின்றான் காளிங்கன். தனது எதிரே துரோகச் செயலை செய்யும் ஒற்றர் மூலம் அறிந்து கோட்டையில் வேங்கை மார்பன் பிரகடனப்படுத்தி இருப்பானேயானால் முதலைகள் வாயை பிளந்து அண்ணாந்து வேறு கவனிக்கின்றன. மனித ருசி கண்டு அவற்றுக்கு நீண்ட நாட்கள் ஆகின்றனவே. இரவில் கரும் போர்வை வேறு பயத்தின் புழுக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கோ ஓநாய்களின் சத்தம். உள்ளே நுழைவது சாத்தியம்தானா காளிங்கரே? நேர் முகத்தை விட இரகசிய வழியில் சிலையை கடத்த முடியுமா என்று சிந்தியுங்கள். பகிரங்கம் நம்மை பலிகொண்டு விடக்கூடாது. கோட்டையை பார்த்த பிறகுதான் என்னுடைய இரத்தமே உறைந்து போயிருக்கிறது. எவர் முற்றுகையிட்டாலும் திரும்பித்தான் போக வேண்டும் என்பது போலல்லவா இருக்கிறது. இதை கட்டியவர் யார்? வேங்கை மார்பனே, யவனா, கோணகார் துணை கொண்டு தனது சிந்தனை பலம் கொண்டு உருவாக்கிய கோட்டை இது. அஞ்ச வேண்டாம். உள்ளே நுழைய முதலில் வழி தேட வேண்டும். நானே உள்ளே நுழைந்து விடுவேன். நான் பாண்டியர்பால் சேர்த்து கொண்ட ரகசியம் வேங்கை மார்பன் அறிந்திருந்தால் கதை வேறாகி விடுமோ என்றுதான் அஞ்சுகின்றேன். ஒரே வழி தியாகவல்லியின் பெயரை கொண்டு எப்படி சூதாடுவது என்றுதான் பலமாக சிந்தித்து வருகிறேன். அந்த ஒரு ஆயுதம்தான் வேங்கை மார்பனிடம் செல்லுபடியாகிற இரக்கத்துக்கு உரியது. காளிங்கன் இவ்வாறு விளக்கி வருகின்ற பொழுது யாரோ இருவர் புறவிகளில் வருவது போல் தெரியவை. பேச்சை நிறுத்தி உற்றி கவனிக்கின்றான். மறைந்து கொள்ளலாமா? வேண்டாம், நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் போரும். இதற்குள் புறவியில் வந்த அந்த இருவரும் சமீபித்து விட்டார்கள். காளிங்கனை கண்டதும் அவசரமாக புறவியலில் இருந்து இறங்கினர். சேனாதிபதியாருக்கு எங்களுடைய வணக்கம். நீங்கள் மன்னர் பெருமானின் அந்தரங்க ஒற்றர்கள். எங்கே சென்று வருகிறீர்கள்? பக்கத்தில் இருக்கும் ஏரியில் கோட்டைக்கு. ஏன் இப்படி நீங்கள் கேட்கலாமா? இது மன்னர் பற்றிய அந்தரங்கம் அல்லவா? நெற்றியில் வேர்த்து விட்டது காளிங்கனுக்கு. ஏன் இங்கே நிற்க வேண்டும் சேனாதிபதியாரே? மதுரையிலிருந்து இப்பொழுதுதான் அவசரமாக வந்திருக்கிறேன். அவர் உங்களை பார்க்கத்தானே நேற்று மதுரைக்கு ரகசியமாக பயணமாகி இருக்கிறார். பளீர் 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 என்று மின்னல் சிந்தனையில் ஒளிக்கொடி பரப்புகிறது. மன்னன் வேங்கை மார்பன் மதுரையில் இருக்கிறானா? இனியும் தயங்கி யோசித்தால் சமயம் ஐயம் இவர்களுக்கு அறுசுவையை படைத்துவிடும். தெரியும், மன்னர் என்னிடம் அவசரமாக செய்தி ஒன்றை ஒப்படைத்திருக்கின்றார். கதவை திறக்கச் சொல். புறவையில் வந்த அந்த ஒற்றரில் ஒருவன் வாயில் கரங்களை குவித்து சங்கீத ஒலியை பெரிதாக எழுப்புகிறான். சற்றைக்கெல்லாம் திட்டிவாசல் கதவு திறக்கப்படுகின்றது. இரு கண்கள் அதை கவனிக்கின்றன. அந்தரங்க ஒற்றர்களுடன் ஏனாதி காளிங்கன் வேறு. அடுத்த கணம் முப்பிரிவு பாலத்தின் நடுப்பிரிவு சின்ன பாலம் கிரீச் என்ற ஓசையுடன் இறங்குகிறது. அந்த சத்தத்தை கேட்டு அகழியின் அந்த கரையில் இருந்த முதலைகள் பிளக் பிளக் என்று அகழி நீரில் பாய்ந்து மறைகின்றன. அந்த சிறிய பாலத்தில் 14 புறவிகள் ஏறி சென்று கோட்டைக்குள் மறைய பாலம் மீண்டும் மூடிக்கொள்ளுகின்றது. இப்படி காலம் கை கொடுக்கும் என்பது இளங்கோவேளன் எதிர்பாராதது. கோட்டையின் பேரையிலை தாண்டி பிரதான கோட்டை வாசலை அதே சங்கீத ஒலியுடன் கோட்டை காவலர்கள் ஆராய்ந்த கண்களுடன் கடக்கின்றார்கள். அடியோடு பிரமிப்பு கண்டு அதிர்ந்து போயிருக்கின்றான் இளங்கோவேளான். 7 பேரையில் வாயில்கள். நடுவேதான் பிரம்மாண்டமான கோட்டை. ஒவ்வொரு பேரையில் வாயிலிலும் ஒரு சிறு நகரமே இருந்தது. ஒரு பேரையில் 7 வாயில்களையும் கடக்கின்றார்கள். அதோ பிரதான கோட்டை நகரம். இது என்ன தலைநகரமா அல்லது அரண்மனை கோட்டையா?
நடுவே அரண்மனை நெடிதோங்கி காணப்படுகிறது. இந்த காணப்பேரையிலே பட்டப்பகலில் பார்வையிடும் பாக்கியம் மட்டும் கிடைத்தால் எப்படி இதை மனதளவில் குறிப்பெடுப்பது என்று புரியாது விழிக்கலானான் இளங்கோவேளான். அரண்மனையை அவர்கள் நெருங்கினர். வேங்கைவனத்து வேங்கைகளின் உருமல்கள் அப்பொழுது அளவுக்கு மீறியே கேட்கின்றன. அதோ ஸ்தூபி, எவ்வளவு நீண்ட ஸ்தூபி! எங்கும் புறவிகளில் வீரர்கள் குடுக்கும் நெடுக்குமாக காவல் காத்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முக்கிய வாசலிலும் வேல் வில் தாங்கிய வீரர் வரவர்கள். உடன் வந்த 10 வீரர்களையும் ஒரு பக்கமாக நிறுத்தி வைத்துவிட்டு ஒற்றர்களுடன் அமைச்சர் குருமலை கிழார் மாளிகையை நோக்கி செல்கின்றனர். வானில் நிலா வணக்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஒற்றர்களும் அமைச்சரை அவசரமாக பார்த்தாக வேண்டும். அதுவே காளிங்கன் செயலுக்கு உறுதுணையாக அமைந்துவிட்டது. ஆனால் அமைச்சருக்குமா காளிங்கன் சுயரூபம் தெரியாமல் இருக்கும்? அந்தரங்க ஒற்றர்கள் அமைச்சர் மாளிகையின் வெளிமுற்றத்தில் காளிங்கனையும் இளங்கோவனையும் இருக்கச் செய்துவிட்டு உள்ளே நுழைகின்றனர். அரை நாழிகை போது பிழியோ பிழி என்று பிழிந்து கடத்தப்பட்ட பாடு நாடி துடிப்புகளை நன்கு அறியும். என்ன நடக்குமோ? இந்த இரகசிய ஒற்றர்கள் ஏன் நல்லவர்களைப் போல நாடகமாடி உள்ளே அழைத்து வந்து அமைச்சர் மாளிகையில் சிறை வைக்கக்கூடாது? காளிங்கனுக்கு இந்த கேள்விக்குறி என்றால் இளங்கோவேளானை பற்றி சொல்லவே வேண்டாம். சற்றைக்கெல்லாம் காணப்பேரமைச்சர் குருமலை கிழார் அங்கு வந்து நிற்க, காளிங்கனும் இளங்கோவேளானும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த, குருமலை கிழாரின் கண்கள் குறுகுருவென்று இருவரையும் கவனிக்க, அப்போது பார்த்து வேங்கைவனத்தின் வேங்கைகள் ஒன்றோடொன்று ஓடுதல் காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டால் பிரண்டிக்கொண்டு பயங்கர சத்தத்தை எழுப்ப, நரம்பு தளர்ந்து நாடி நின்று விடுமோ என்று நடுக்கமுற்றான் பாண்டிய நாட்டின் புரவி தளபதி இளங்கோ வேளான். காட்டில் காயும் அந்த நிலவு காய்ந்தென்ன மாய்ந்தென்ன? இவ்வாறு அறிவை போர்வையாக்கி கொண்ட சில அற்ப விஷயங்களைப் போல மங்கிய நட்சத்திரங்கள் மலட்டுத்தரமாக விமர்சித்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் மரங்களுக்குள் பதுங்கிய மலட்டு இருட்டை கிழித்து கொண்டு வேங்கை ரதம் வேகமாக சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதன் கடகடத்த பெருத்த ஓசை கேட்டு வனாந்திரத்தில் வாழும் கொடிய ஜீவன்களும் புதர்களுமே மரங்களுமே தஞ்சமென்று வாழும் அந்த ஜீவன்கள் அலறி அடித்து கொண்டு அங்குமிங்கும் பாய்ந்தும் பறந்தும் அலைமோதுகின்றன. காற்று சோவென்று இறைகின்றது. பாண்டிய இளவரசி திருமேனி மங்கிய நிலையில் தியாகவல்லியின் மடியில் சாய்ந்து கிடந்தாள். எதிரே வேங்கை மார்பன் அமர்ந்து எதிர்பட போகும் உற்பாதங்கள் என்ன என்பதை பூரணமாக உணர்ந்து அது குறித்து ஆலோசித்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் அடிக்கடி திருமேனியின் சௌந்தரிய முகத்தை தான் மொய்த்து கொண்டிருந்தன. ரதத்தை பேயாக விரட்டி ஓட்டி வருபவன் பசுபதி. அவனது ரதம் ஓட்டும் சாமர்த்தியத்தை கண்டு மெச்சிக்கொள்ளுகின்றார்கள் வேங்கை மார்பன். முன்னும் பின்னுமாக சில வீரர்கள் குதிரைகளின் சாபத்தை கொட்டிக்கொண்டு அதை விரட்டுகின்றார்கள். தியாகவல்லிக்கு கண்கள் செருகுகின்றன. இதயத்தை அச்சம் அரித்து தின்கின்றது. மதுரையை எண்ணி பார்க்கின்றாள். மாமன்னரை நினைத்து பார்க்கின்றாள். கடத்திய இடமான பொற்றாமரை குளத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கின்றாள். தான் செய்தது துரோகமா? இல்லவே இல்லை. வேங்கை மார்பனையும் திருமேனியையும் ஒன்று சேர்த்து அரியணையில் அமர்த்தி பார்க்க வேண்டும் என்கின்ற தியாகம் நிறைந்த மகோன்னதமான ஆசைக்கு மாசு கற்பிக்க முடியுமா? பாண்டிய நாட்டுக்கு இது துரோகமாகலாம். பாசத்துக்குரிய அத்தானுக்கு மறுபிறவிக்குரிய மணாளனுக்கு இது தோஜஸ்தம்பம் அல்லவா? எப்படி பார்த்தாலும் அவள் கயற்கொடிக்கும் கண்ணி வைக்கவில்லை. காதலுக்கு சுதந்திர வேள்வி நடத்துகின்றாள். திருமேனியை அவள் கவனிக்கின்றாள். நன்றாகவே மயக்கமுற்றிருக்கிறாள். அவள் மூளை மடக்கி என்னும் அந்த கால உபயோகத்தில் ஒரு சின்னஞ்சிறு கொடி படர்வின் நகமொத்த இலைகளை பறித்து வந்து சாறு பிழிந்து எலுமிச்சம்பழத்தை 2ஆக பிளந்த பகுதியில் சாற்றை தடவி மீண்டும் ஒன்றாக ஒட்டி வைத்து ஒரு நாழிகை போதுக்கு பிறகு அதனை எடுத்து பிரித்து மூக்கில் வைத்து 30 கணங்கள் எவரும் மயக்கமுறுவர். அதன் முகர்வு அழுத்தத்தை பொறுத்து மயக்கத்தின் நாழிகைகள் நீடிக்கும். திருமேனி எப்படி பார்த்தாலும் பொழுது விடிந்துதான் விழிப்பாள். மதுரை அரண்மனை இந்நேரம் செய்தி அறிந்து பெருத்த கலைபாரத்தில் இறக்கி கட்டி பறந்து கொண்டிருக்கும். ஆனால் என்ன நடந்தது என்பதை எந்த வழியிலும் கண்டறிய நியாயமில்லை. இருக்கும் எதிரே வேங்கை மார்பன் என்கின்ற ஐயம் மகிழ்க்குமே. ஆனால் வீரர்கள் காணப்பேர் பாதையை கணத்துக்குள் காவலாக அமைத்து பறந்து கொண்டிருப்பர். இதை அறிந்துதானே சற்று சுற்று வழியானாலும் கோனாடுபட்டு எல்லையோர பகுதிக்குள் புகுந்து மீண்டும் தென்மேற்கே செல்லும் பயங்கர வனாந்திரத்துக்குள் நுழைந்தது
பாதையாது கரடுமுரடான பாதை. சமத்காரமான பசுபதி விரட்டோ விரட்டென்று புறவிகளை விரட்டியதும் இல்லாமல் சேனங்களை பிடித்து செலுத்தும் லாவகத்துக்காகவே அவனுக்கு பரிசுகள் வழங்கலாம், எந்த நேரமும் தடம் புரண்டு விடலாம் என்கின்ற பதைப்பு. தியாகவல்லி நெஞ்சை கையில் பிடித்து கொண்டு பயணப்பட்டு கொண்டிருந்தாள். வெண்ணாற்றங்கரையை கடந்ததும் வேங்கை மார்பனுக்கு ஒரு நிம்மதி பிறந்தது. இனி யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. காணப்பேருக்கு இது வழி அல்ல என்றாலும் வேறு வழிகள் வேதனைக்குரியவை. நேரம் அதிகமானாலும் நெஞ்சில் பயமின்றி காணப்பேரை கண்டுவிடலாமே. அடிக்கின்ற காற்றின் வேகமும் கிழித்து செல்லும் ரதத்தின் ஓசையும் தூக்கி போடும் அவைத்தால் பிருஷ்டபாகத்தின் வேதனையும் எங்கோ பேசிக்கொண்டு வர முடியும். பேசினால்தான் கேட்குமாது? கொஞ்சம் எங்கேனும் தங்கி இளைப்பாறலாமா என்று சமிக்கையால் கேட்கிறாள் தியாகவல்லி. வேங்கை மார்பன் வேண்டாம் என்பது போல் தலையசைத்து மறுத்துவிட்டான். இமைகளை நித்திரை இருக்க வேங்கை மார்பனும் தூங்கு என்பது போல் இமைகளின் மூலம் உத்தரவு படிக்க தியாகவல்லியின் இமைகள் தியானத்தில் ஆழ்ந்தவை போல நித்திரையில் சற்று நிம்மதியை நாடியது. ரதமோ காணப்பேரையில் எல்லையை நோக்கி காற்றென சீறி பாய்ந்து கொண்டு இருந்தது. இதே நேரத்தில் வேங்கைவனத்து ஜாதகத்துக்குரிய மிருகங்கள் எப்படி வேடிக்கை பார்ப்பது, எவ்வாறு எங்கே அமர்வது என்று புரியாமல் நீச்சபங்கம் செய்து கொண்டு ராஜயோகம் தராது காளிங்கனுக்கு மோட்சபங்கம் தரலாமா என்ற விமோசன பங்கம் தரலாமா என்று வியாழ பகவான் யோசித்து 9ஆம் இடத்தை தேர்ந்தெடுக்க முனைந்தார். சனி பார்வையை போன்று குறுகுறுத்து நோக்கிய குருமலை கிழார் அஷ்ரமத்தில் அமர்வது போல ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு காளிங்கனையும் இளங்கோவனையும் அமரச் செய்தார். தம்பி யார் என்று கேட்டார் அமைச்சர். காளிங்கனும் பாண்டிய பேரரசின் புரவிப்படை தளபதி இளங்கோவேளான் என்றார். ஓஹோ! கண்கள் இளங்கோவை கவனிக்கின்றன. காளிங்கா, மன்னரை நீ அவசரமாக பார்க்க வேண்டுமா? மேலே வந்த ஒற்றர்கள் மூலம் அனைத்தையும் அறிந்து கொண்டும் எதையோ ஒன்றை மனதில் தீட்டி பார்த்து சாணக்கியத்தின் அகலை விரித்து பார்த்தார் குருமலை கிழார். காளிங்கனின் கண்களில் அவரது கண்கள் ஆழப்பதிகின்றன. இது போன்ற வேங்கைகளின் உரிமைகளை காற்று சுமந்து கொண்டு வருகின்றது. பயப்படாத இளங்கோவேள், இதுதான் வேங்கை மார்பன் குரல் என்றார் குருமலை கிழார். வேங்கைகளின் ஒருமலையே அவர் இவ்வாறு அறிமுகம் செய்து வைத்தார். காளிங்கனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மன்னரை அவசரமாக பார்க்க வேண்டுமோ? என்ன கேள்வி இது? 4 செவிகளை நடுக்குறச் செய்கின்றன. ஒற்றன் கூறியது மன்னர் மதுரையில் இருப்பதாக அல்லவா? நாமும் அவர் அனுப்பியதாகத்தானே பொய்யுரைத்து இருக்கின்றோம். இது இப்படி ஒரு புது கேள்வி? அறத்துன்பமான நிலை. எடை போட்டு சோதனை நிகழ்த்துகின்றாரா அமைச்சர்? தனது துரோகச் சுயரூபம் இதுவரை விஸ்வரூபம் கொண்டு அது பஸ்பரூபமாக இப்படியான நெருப்பு ஜுவாலையிலான கேள்வி எழுந்து பயமுறுத்துகின்றதோ? வருவது வரட்டும், இறங்கி ஆகிவிட்டது. இனி இடுப்பு போனால் என்ன, தலையே போனால் என்ன? ஒற்றன் கூறியதை பின்பற்றி பளிச்சென்று மறுமொழி கூறினான் காளிங்கன். மன்னரை பார்க்க வேண்டுவதாவது அவர் மதுரையில் அல்லவா இருக்கிறார்? அவர்தானே இங்கு என்னை அனுப்பி இருக்கிறார். இவ்வாறு இருக்க நான் எப்படி அமைச்சரை அவரை இங்கு தரிசிக்க முடியும்? சோதிப்பதற்கு நானா கிடைத்தேன்? அல்லது இதுவா நேரம்? துணிவு, மகா துணிவு. அமைச்சருடைய கண்களில் பிரகாசம் தெரிகின்றது. தப்பினோம் என்று காளிங்கன் தைரியமடைகின்றான். சற்றே மறைந்து அமைச்சரை பற்றி ஆம், அவசரமாக மன்னரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால், அப்படி சொல்லியிருந்தாலும் தப்பிக்க மார்க்கம் இல்லாமல் இல்லை. ராஜதந்திரத்துக்குரிய தான் இரகசிய வழிகள் 1000 வழிகளில் சொல்லுகின்றனவே. ஆனாலும் ஒற்றனிடம் சொன்ன வார்த்தைகள் அதற்கும் வழியுண்டு, ஆயினும் பழியுண்டு. விழி பிதுமையானால் வாளின் மீது கழுத்தை வைத்து விளையாடப் போய் வாளும் மிஞ்சியது, கழுத்தும் தப்பியது என்று மகிழ்ச்சி உற்றான். சொல்லப்போனால் காளிங்கனுடைய சுயரூபம் இன்னமும் வேங்கை வனத்தில் விஸ்வரூபம் கொள்ளாதிருந்தது அவனது அதிர்ஷ்டம்தான். இவ்விதமாக ஒரு சம்பவம் ஏற்படும் என்பது வேங்கை மார்பன் எண்ணி பாராதது. அருமைக்கும் அன்புக்கும் பாத்திரமான தியாகவல்லியின் தியாக சிந்தனையை முன்னிட்டு அதுவரையிலும் காளிங்கனை மன்னித்து வைத்திருந்தான் வேங்கை மார்பன். நெஞ்சில் அவனை சிறை வைத்திருந்தானே ஒழிய சிறை கோட்டத்தில் அவனுக்கு அரை ஒதுக்கி பார்த்தான் இல்லை. அதுவே இப்பொழுது ஆதாயத்தை தேடிவிட்டது. ஏதோ அமைச்சர் ஒரு மதியுகத்தை முன்னிட்டு சோதிக்கப் போய் துணிச்சல் காளிங்கனுக்கு துணை நின்றுவிட்டது. பொருளார்ந்த புன்முருளுடன், காளிங்கா, நமது மன்னர் மதுரைக்கு வந்திருக்கும் செய்தி
நிஜமாகவே உனக்கு தெரிந்திருக்கிறதா என்று சோதிக்கத்தான் இப்படி கேட்க நேர்ந்தது. இப்பொழுது மன்னர் எங்கு தங்கியிருக்கிறார் என்றார். காளிங்கன் சொன்னான், சிறையில். பளிச்சென்று காளிங்கன் சொன்ன மறுபடி கேட்டு பதறி துடித்து எழுந்தார் அமைச்சர் குருமலை கிழார். தொடர்ந்து இருவருமே எழுந்து கொண்டனர். வேங்கையின் உருமல்கள் இப்பொழுது அளவுக்கு மீறி கேட்கின்றன. இரவின் பயங்கரம் இளங்கோ வேளானை ஏதோ நினைக்க தூண்டுகிறது. காளிங்கன் அக்னியை சூழ்ச்சியாக்கி அதன் நடுவில் காளிங்க நர்த்தனம் புரிகின்றான். உடல் பதற உள்ளம் பதற எழுந்து நின்ற அமைச்சர், சிறையிலா? என்ன காளிங்கா, இதை இவ்வளவு அமைதியாக கூறுகிறாய் என்றார். பேச்சிலும் மூச்சிலும் நெருப்பு சுவாசம். நீங்கள் என்ன அமைதியாக சோதிக்கத் தொடங்கினீர்களே ஒழிய அவசரமாக என்ன விஷயம், மன்னர் என்ன சொல்லி அனுப்பினார் என்றெல்லாம் கேட்கவில்லையே. எதற்காக இந்த இரவில் வந்து உங்களை அவசரமாக நான் சந்திக்க வேண்டும்? அதுவும் நியாயமே என்பது போல தலையசைத்து கொள்கிறார் குருமலை கிழார். அவர் எந்த உண்மையை எப்படி அலசுவார்? மன்னர் எப்படி பிடிபட்டார் காளிங்கா என்றார் அவர். தியாகவல்லியை சந்திக்க எங்களுக்கென ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே பாண்டிய இளவரசி இருக்கவே எதிரும் புதிருமாக சந்திக்க நேர்ந்து விட்டது. இளவரசியும் சிலைக்கு மாலையிட்ட வஞ்சம் தீர எதையோ பேசிக்கிட இவர் தப்பிக்க வழி தேடாமல் தர்க்கத்துக்கு வழி தேடிவிட்டார். இதற்குள் அரண்மனை வீரர்கள் முற்றுகையிட பிடிபட நேர்ந்து விட்டது. பிறகு அரண்மனையிலேயே கௌரவமாக சிறை வைத்து என்னையும் இளங்கோவேளானையும் நிபந்தனையுடன் இங்கே அனுப்பி இருக்கிறார் பாண்டிய மன்னர். என்ன நிபந்தனை? இங்கே இருக்கும் பாண்டிய இளவரசியாரின் சிலையை பெயர்த்து இளங்கோவேளானிடம் ஒப்படைக்க வேண்டுமாம். அது மாபெரும் அவமானமாக இருக்கிறதாம். சிலையை அனுப்பினால் நமது மன்னரை விடுதலை செய்து மரியாதையுடன் அனுப்பி வைக்கலாம். மறுத்தால் மன்னருடைய தலையும் என் தலையும் மக்கள் வேடிக்கை பார்க்க வேங்கைவனம் நோக்கி வருவாம். அடுத்து என்ன நிகழும் என்று பாண்டிய மன்னர் யோசித்தாரா? தலைவனில்லாத கோட்டை கணவனில்லாத மனைவி மாதிரி தரைமட்டமாக எந்த நேரமாக பிடிக்கும் என்று சூழ் கொட்டுகின்றார். குருமலை கிழாரால் ஒன்றும் பேச முடியவில்லை. பதறிய வண்ணம் பின்னங்களை கட்டிக்கொண்டு கைகளை கட்டி உழவுகின்றார். எங்கோ வெடி செய்வல் குரல் கொடுக்கிறது. அமைச்சர் பெருமானே, வெடிவதற்குள் புறப்பட வேண்டும். விளக்கு வைக்கின்ற பொழுது பாண்டிய இளவரசரின் சிலை மதுரையில் இருக்க வேண்டும் என்பது பாண்டியன் உக்கிரமான நிபந்தனை. நெட்ட நெடிய பெருமூச்சு சொன்னவன் காளிங்கன் நம்பாமல் இருப்பது நியாயமற்றது என்று எண்ணி நடந்தார் அமைச்சர் குருமலை கிழார். இருவரும் அவரை பின்தொடர்ந்தனர். வேங்கை வனத்தை அடைந்து கவனித்த பொழுது மேலும் வியப்புற்றான் இளங்கோ வேளான். என்னை அற்பமாகச் சொன்னால் சிலாரூபம் அமைத்திருக்கின்றான் வேங்கை மார்பன். வேங்கைகளை அறைக்குள் அடைக்க முயற்சிக்கிறார்கள் அவற்றுடன் பழகிய வீரர்கள். இந்த வேங்கைகளுடனா வேங்கை மார்பன் விளையாடி வருகிறான். வீர திருமகன்தான் வேங்கை மார்பன் என்று மனதுக்குள் பாராட்டிக் கொள்ளுகின்றான் இளங்கோவேளான். சிலையை உனது ஆட்கள் பெயர்த்தெடுக்கலாம் இளங்கோவேல். எங்கள் ஆட்கள் விரலை வெட்டுவேன் என்று பயமுறுத்தினாலும் சிலையை தொடவும் மறுப்பர். அத்தனை ராஜ விசுவாசிகள். விரைந்து முடியுங்கள். முடிந்ததும் எனக்கு செய்தி சொல்லி அனுப்புங்கள். நான் வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். அமைச்சர் தமது மாளிகையை நோக்கி சென்று விட்டார். பாண்டிய நாட்டில் இருந்து வந்த 10 வீரர்களும் திருமேனி சிலையை பெயர்க்க முயல்கின்றனர். காளிங்கனும் இளங்கோவேலும் அவசரத்தை முன்னிட்டு துணை புரிகின்றனர். அறையில் அடைப்பட்ட வேங்கைகள் ஏதோ தங்கள் தலைவனின் காதலிக்கு தீங்கு நடக்கிறது என்பது போல அரைக்கம்பிகளில் அரைந்து அரைந்து உருமுகின்றன. திருமேனி சிலையை ஒருவாறு பெயர்த்து நகர்ந்த பொழுது கோட்டை முரசம் முழங்க சத்தம் கேட்கின்றது. அது காளிங்கனுக்கு புரிகின்றது. அந்த முரசம் வெளியில் சென்ற மன்னன் கோட்டையை அடைந்து விட்டான் என்று எச்சரிக்கவே எழுப்பும் சப்தம். இது குறித்து காளிங்கன் இளங்கோவேளானிடம் சொல்ல இடி விழுந்ததைப் போல் ஆனான் இளங்கோவேளான். வேங்கைகளுக்கும் அது புரிந்துவிட்டதோ என்னவோ உருமல்கள் பயங்கரமாக பீரிட்டு எழுந்தன. வேங்கை வனத்து வேங்கை வேந்தன் வந்து விட்டான். உயிரோடு நிற்க வைத்து தோலை உரிக்கிறார்கள். கோட்டை நடுவீதியில் முக்கோண கம்பு கட்டி தொகை போடுகிறார்கள். உடங்கள் நடுங்கி சிலிர்த்து வியர்த்து சொட்ட காளிங்கனும் இளங்கோவேளானும் மேலே சொன்னவாறு கற்பனை செய்தே கதிகலங்கி காணப்படுகின்றனர். சிலையை கடத்துவதை விட்டுவிட்டு தான் தப்புவது எவ்வாறு என்று ஆராய்கின்றான் காளிங்கன். முடிகின்ற காரியம்தானா என்று பெருமூச்சு விடுகின்றான் இளங்கோவேளான். அதே சமயத்தில் ஏதோ புதையல் கண்டவன் போல ஓடி வருகிறான் பாண்டிய வீரன் ஒருவன். சேனாதிபதி, அதோ பாருங்கள், சிலை வைக்கப்பட்ட இடத்துக்கு கீழே சுரங்கம், 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 சுரங்கம்.
சென்று கவனிக்க ஏதோ ஒரு மர்மத்துக்காகவே அங்கு தோண்டப்பட்டிருந்த சுரங்கம் எங்கோ நோக்கி நீண்டு கொண்டிருந்தது. காளிங்கரே, சிலையையும் இந்த சுரங்கம் வாயிலாக கொண்டு போனால் என்ன என்றான் இளங்கோவேளான். காளிங்கருக்கு ஆத்திரம் பொங்கியது. அது துரோக விசுவாசம். இளங்கோ, இப்பொழுது நாம் உயிருக்கு போராடும் நிலை. இந்த நிலையில் சிலையை கடத்துவதாவது? இல்லை காளிங்கரே, முடிந்தவரை முயல்வோம். உயிருக்கு ஆபத்தென்று வருகிற போது நாம் வேறு வழியை கையாள்வோம். இப்படி கூறிய இளங்கோவேளான் தன் வீரர்களை நோக்கி, நாங்கள் உள்ளே நுழைந்ததும் கணமும் தயங்காமல் சிலையை தூக்கி கொண்டு சுரங்கத்துக்குள் இறங்கி விடுங்கள். வேகமாக எங்களை பின்பற்றி வர வேண்டும் என்றான். இளங்கோ, முடிகின்ற காரியம்தானா? சிலையின் வலுவென்ன? இருப்பது 11. மேலும் சுரங்கம் எங்கு சென்று முடியும் என்று இப்போது சொல்வதற்கில்லை. இருந்தாலும் அரசு அதிகாரம் பெற்றவர் நீங்கள். நான் மறுத்து சொல்வதற்கில்லை. நடக்கட்டும். முரசம் இன்னமும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. வருகை தந்த வேங்கை மார்பன் இன்னமும் அரண்மனை வாயிலை அடையவில்லை என்பதை அது காட்டுகின்றது. முரசத்தை தொடர்ந்து ராஜப்புலிகளான வேங்கைகளின் ஒருமல் சத்தம் கணத்துக்கு கணம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காளிங்கனும் இளங்கோவேளானும் சுரங்கத்துக்குள் நுழைவதை தொலைவில் இரும்பு வேலிக்கு புறத்தே இருந்த காவலர்கள் கவனிக்கவில்லை. சிலையை தூக்கி கொண்டு வீரர்கள் சுரங்கத்துக்குள் இறங்குகின்ற பொழுதுதான் கவனித்தனர். அவ்வாறு ஒரு சுரங்கம் இருப்பது அவர்களுக்கே தெரியாதென்பதால் அமைச்சருக்கு தெரிவிக்கத்தான் அவர்கள் விரைந்து ஓடினர். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் என்பது யாரும் எதிர்பாராதது. காளிங்கன் இப்பொழுது இளங்கோவேளானையோ பாண்டியரது ஆணையோ சிலை பற்றிய சிந்தனையோ இல்லாமல் தான் மட்டும் தப்பி பிழைத்தால் போதும் என்று சுரங்கத்து இருட்டில் கண்களை ஐக்கியமாக்கி விறுவிறுவென்று நடக்கின்றான். ஒரு ஆள் மட்டுமே நுழைந்து செல்லக்கூடிய அந்த சுரங்கத்துக்குள் சிலையை எடுத்துச் செல்ல வீரர்கள் தவியாய் தவிக்கிறார்கள். இளங்கோவேளான் அதட்டருடன் கர்ஜிக்கின்றான். சிலையை நீளவாட்டில் பிடித்து கொண்டு வீரர்கள் தட்டு தடுமாறி நடக்கின்றனர். வேங்கை மார்மன் தன் தனிப்பட்ட நலனுக்காக தோண்டப்பட்ட சுரங்கம் அது. முதலில் வேங்கை வனத்து பளிங்கு மாளிகையின் தனி அறையிலிருந்து செல்லும் அந்த சுரங்கத்தை அரண்மனையில்தான் சிலை நிறுவிய அடிவாரத்திலிருந்து ஒரு வழிவகுத்து தோண்டியிருந்தான். எல்லா வலிமைகளையும் சுரங்கங்களையும் கொண்ட காணப்பேர் கோட்டை ஒரு கால் துரதிர்ஷ்டவசமாக எதிரிகளின்பால் பிடிவிடுமானால் இந்த சுரங்கம் வாயிலாக சிலையோடு தப்பித்துச் செல்ல செய்த ஏற்பாடு அது. அவனது தூயதான காதல் அந்த அளவுக்கு சுரங்கம் போல நீண்டுகின்றது. அந்த சுரங்கப்பாதை ஏரையில் கோட்டை மதிலுக்கு தெற்கு புறமாக முடிகின்றது. ஒலித்த முரசம் ஓய்வு பெறுகிறது. வேங்கை மார்பன் அரண்மனை வாயிலை அடைந்து விட்டானாம். அதற்குள் அரசியல் அதிகாரிகள் அனைவரும் அறக்கப்பறக்க முகத்தை கழுவி பின்னால் குளித்து கொள்ளலாம் என்கின்ற முடிவுடன் அரசபரணம் பூண்டு அங்கே வருகை தருகின்றனர். அமைச்சர் குருமலை கிழாரோ ஒன்றும் புரியாமல் அக்னிக்கு நடுவே அகப்பட்டு கொண்டது போல துடிக்கின்றார். உடனடியாக சிலையை அகற்றும் பணியில் ஈடுபட்டவர்களை நிறுத்துமாறு உத்தரவு பணிக்க திரும்புகின்ற பொழுது அந்த வேங்கை வனத்து வீரர்கள் ஓடோடி வந்து நடந்த செய்தியை கூற நடுநடுங்கி போனார் குருமலை கிழார். அவரது நரத்த மீசியை நீவி விட்டு கொள்ளுகின்றார். பக்கத்தில் நின்றிருந்த உபசேனாதிபதி ராஜசிங்கனிடம் ஏதோ அவசரமாக ரகசியமாக செய்தி கூறுகின்றார். ராஜசிங்கனும் அவசரம் புரிந்து சில வீரர்களை தன்னுடன் அழைத்து கொண்டு வேங்கை நாடி புறவிகளில் பறக்க ஏனையவர்கள் ஒன்றும் புரியாது விழிக்க அந்த நேரம் பார்த்து நாம் அரண்மனையை அடைந்து ரதம் நிற்கின்றது. படுவேகமாக வந்த ரதப்புறவிகள் கால்களை அழுத்தமாக ஊன்றி நிற்க முடியாமல் வாயில் பஞ்சு நுழி போல் விழா விழி தள்ள இப்படியும் அப்படியுமாக மோதுகின்றன. வீரர்கள் ஓடோடி வந்து குதிரைகளின் சேனங்களையும் பற்றி அவிழ்த்து விடுகின்றார்கள். குதிரைகள் வேங்கைகளின் உருளை மீறி கணைக்கின்றன. பெருமை மிகு கீழ வீதியில் பேருலகின் உயிர் பிழம்பு நான் என்பது போல வானை பேரரசின் ஏக சக்கராதிபதியாக மணிக்கதிரோன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றான். ரதத்தில் உதயம் கண்டிருந்த பாண்டிய பேரொளி கண்டு பல பல கண்கள் கவிதை புனைய யாப்பிலக்கணத்தை அவசரமாக புரட்டுகின்றன. ஏற்கனவே பிரம்மனால் பாடப்பட்ட தேவ கவிதையை நோக்கிய வேங்கை மார்மன், என் இனிய சௌந்தரியமே, இறங்கி வரலாமே என்று கூறியவாறு ரதத்தை விட்டு இறங்குகின்றான். சிலையாய் வேங்கை வனத்தில் அறிமுகமான அழகு கவிதை இப்பொழுது ஜீவ சிலையாய் தங்கள் முன் தரிசனம் தருவது கண்டு அனைவருமே கரம் கூப்பி வரவேற்கின்றார்கள். தங்கள் எதிர்கால வேங்கை ராணியாயிற்றே. குருமலை கிழார் மட்டும் குலை நடுங்கி காட்சி தருகின்றார். இந்நேரம் அங்கே என்ன நடைபெறுகிறதோ
தியாகவல்லி மெல்ல திருமேனியின் பூவனைய தோளை பூ போல் பற்றி இறங்குமாறு கண்களால் வேண்டுகிறாள். அடி துரோகி என்பது போல் கவனிக்கின்றாள் திருமேனி. நான் துரோகி அல்ல, உனது வாழ்வை நிவேதனத்துக்குரிய நிலையான சிநேகிதி என்பது போல கவனித்து முதலில் ரதத்தை விட்டு இறங்கி பின்னர் கைலாகு கொடுக்கின்றாள் தியாகவல்லி. தியாகவல்லியின் கையை தட்டிவிட்டு தானாகவே இறங்குகின்றாள் திருமேனி. இன்னும் மயக்கம் பூரணமாக தெளியவில்லை. சற்று தடுமாற தியாகவல்லி பற்றி கொள்ள, நீ ஒரு பெண்ணா என்று கூறி ஒதுக்கிவிட்டாள் திருமேனி. வெறுமையுடன் சிரித்து கொண்ட தியாகவல்லியோ, அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு என்னை பலி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்ற பொழுது அவளது சாம்பிய கண்களில் சஞ்சலம் ராஜகீதத்தை சோகமாக இசைக்கின்றது. திருமேனியின் நெருப்பணைய கண்களோ ராஜகீதத்தின் ஆதார சுருதியான வேங்கை மார்பனை நோக்குகின்றன. இரவு ஒரு ஜீவனுக்காக காட்சி தந்தவன் இப்பொழுது ஜீவ புருஷனாக தோற்றம் தந்து கவனிக்கின்றான். உள்ளே வரலாம் திருமேனி, இது உனது அரண்மனை. ஏன் எனது இதயம்? சொற்கள் தடுமாறுகின்றன. வேங்கை வனத்து வேங்கியே, ஏன் அப்படி அதிர்ச்சியுடன் பார்க்கிறீர்கள்? உங்களை நான் வேங்கை என்று அழைக்க மாட்டேன். உங்கள் செய்கை அழைக்க நாணச் செய்கின்றது. நான் சிறைக்கு உரியவள், அரண்மனைக்கு உரியவள் அல்ல. திருமேனி, தமிழின் தவச்செல்வி, நீ என்னை எப்படி அழைத்தாலும் அது உன் தமிழ் நாகரிகத்துக்கு உரியது. நாகரிகம் பற்றி நீங்களா பேசுகிறீர்கள்? சகோதரர் என்று அழைக்கக்கூட தகுதியற்றி போய்விட்டீர்களே. நிச்சயமாக நான் அதற்கு தகுதி இல்லை. விழிப்பில் சிலிர்ப்பு கண்டால் வேள்விழி திருமேனி. திருமேனி, என் பெயரை உங்கள் நாவால் அழைக்க வேண்டாம். வேங்கை வனத்தில் எனது சிலையை அவமதித்து இருப்பது போல என்னையும் அங்கேயே சிறை வைத்து சித்திரவதை செய்யலாம். என்னை பொறுத்தவரையில் இது அவமானம்தான். சீதை இருந்தது அசோகவனம், நான் இருக்கப் போவது வேங்கை வனம். ஆனால் நான் ராவணன் அல்ல. ராவணன் மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்து அசோகவனத்தில் வைத்தான். நான் என் மனைவியை கவர்ந்து வந்து வேங்கை வனத்தில் வைக்கின்றேன். தீர்மானிக்க வேண்டியவர்கள் எதிர்கால வான்மீகிகள். நானும் உங்கள் மனைவி அல்ல, நீங்களும் என் புருஷன் அல்ல. அசோகவனம் எங்கே இருக்கிறது? இது வேங்கை வனம். உனது உல்லாசத்துக்காகவே உருவாக்கப்பட்ட பளிங்கு மாளிகை. இப்பொழுது அது கண்ணீர் மாளிகையாகப் போகிறது. பிறகு செந்நீர் மாளிகையாகும். அதன் பிறகு செந்தீயால் எரியும் சாம்பல் மாளிகையாகப் போகிறது. எனது தந்தை பெருவழுதி அல்ல, உக்கிர பெருவழுதி. திருமேனியின் குரலில் உக்கிரம் ரத்ர தாண்டவம் புரிகின்றது. அமைதி திருமேனி, அதோ ராஜ பல்லக்கு வருகின்றது. அமைதிக்குள், பிறகு என் இதயம் புரியும். இப்போதைக்கு பல்லக்கில் ஏறிச் செல்லலாம். அது பல்லக்கல்ல, என்னை சுமந்து செல்லும் பாடை. திருமேனி பதறிப்போகிறான் வேங்கை மார்பனம். ஒரு கணம் உற்று கவனிக்கின்றாள் திருமேனி. நான் சிறையெடுக்கப்பட்டவள், நடந்தே ஒரு குற்றவாளியைப் போலச் செல்லுகின்றேன். திருமேனி, திருமேனி, நீ நடப்பதா? சொல்வதை கேள். நீங்கள் சொல்வதை நான் கேட்பதா? நான் சாம்ராஜ்ய யுவராணி. மறுக்கவில்லை, மதிக்கின்றேன். இன்று மட்டும் நான் சொல்வதை கேள். நாளை முதல் நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். நீ சாம்ராஜ்ய யுவராணி மட்டுமல்ல, வேங்கை கோட்டையின் மகாராணி. அண்ணனை தங்கை மணப்பதாவது அவ்வளவுதான். அடுத்த கணம் திருமேனி என்று அந்த கோட்டையே அதிரும் அளவுக்கு கர்ஜித்தான் வேங்கை மார்பன். அவனது குரல் கேட்டு வேங்கை வனத்து வேங்கைகள் அதைவிட மீறிய வண்ணம் சத்தம் எழுப்பு உருமி கத்துகின்றன. திருமேனியோ ஒரு வீரனை நோக்கி, வேங்கை வனம் எங்கே இருக்கிறது? என்னை அழைத்துச் செல் என்றாள் அதிகார தோரணையில். அவர் மன்னர் உத்தரவுக்கு எதிர்பார்த்து தயங்கி நிற்க ஓங்கி பலாரென்று கன்னத்தில் அறைந்தாள் திருமேனி. ஏன் உத்தரவு செல்லாதோ? ஒரு பெண்ணுள்ளத்தை பெண் புரிந்து கொண்டது போல தியாகவல்லி அழைத்துச் செல்லுமாறு வீரர்களுக்கு கண்களால் சமிக்கை செய்ய, அடுத்த கணம் முன்னே 4 வீரர்கள் மரியாதையின் பொருட்டு மீன்கொடி தாங்கிச் செல்ல, அரைப்பட்ட வீரன் வணங்கி வழிகாட்ட, பின்னே 4 வீரர்கள் தொடர்ந்து செல்கின்றனர். சற்று நேரம் வரை திருமேனி செல்லும் திசையை நோக்கி கவனிக்கின்றான் வேங்கை மார்பன். அந்த சமயம் பார்த்து அருகே வந்து நின்ற அமைச்சர் குருமலை கிழார் மெல்ல கைகளை பிசைந்த வண்ணம் மன்னா என்கிறார். இது என் சொந்த விஷயம், யாருக்கும் தலையிட உரிமை இல்லை என்று அவன் கூறிய பொழுது சொற்களில் அனல் தெரித்தது. பாண்டியகுமாரி விஷயத்தில் நாங்கள் உங்கள் விருப்பத்துக்கு மீறி குறுக்கே நிற்கப் போவதில்லை. ஆனால் சற்று முன் உங்கள் பெயரை சொல்லி நமது காவியங்கள் காளிங்கன் ஒரு அசம்பாவிதத்தை நிகழ்த்தி விட்டான்.
காளிங்கன் என்று சொன்ன பிறகுதான் வேங்கை மார்பனுக்கு சிலையை கடத்த புறப்பட்ட செய்தி நினைவுக்கு வந்தது. என்ன நடந்தது? வேங்கையின் உடல் சிலிர்ப்பு கண்டது. அமைச்சர் குருமலை கிழாரும் நடந்ததை தெளிவாக துணிவாக எடுத்துரைத்தார். நடந்து முடிந்த சுரங்க விஷயத்தையும் கூறி உபசேனாதிபதி ராஜசிங்கன் அதை கவனிக்கச் சென்றிருப்பதாக கூறும் பொழுதே ஒரு பூகத்தின் வெடிப்பை போல் புயலிடச் சீறி எதிரே இருந்த புறவியில் பாய்ந்து ஆரோகணித்து வேங்கைவனம் நோக்கி பறக்கின்றான் வேங்கை மார்பன். தொடர்ந்து அனைத்து அதிகாரிகளும் குதிரைகளில் பாய்ச்சல் கண்டனர். வேங்கை வனம் நோக்கி நடந்து சென்ற திருமேனி திடுமென்று வேங்கை மார்பனும் ஏனையவர்களும் தன்னை முந்திக்கொண்டு எங்கோ வேகமாக விரைவதைக் கண்டு திகைத்து நின்று கவனிக்கிறாள். என்ன நடக்கிறது? நினைவுக்கு வருகின்றது. காளிங்கனும் இளங்கோ வேளானும் சிலையை கடக்க வந்து அவனை கடத்தி இருக்க வேண்டும். அது குறித்த செய்தி இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்க வேண்டும். அதனால்தான் இப்படி பிடரி சிலிர்க்க வேங்கை மார்பன் விரைந்து கொண்டிருக்க வேண்டும். விஷயம் இதுதானா? அல்லது வேறு எதுவேனும் இருக்கலாமா? வேங்கை புலிகளின் ஒருமல்கள் அளவுக்கு மீறி பயங்கரமாக ஒலிப்பதை செவிசாய்க்கின்றாள் திருமேனி. வேங்கை வனத்தை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று நினைக்கிற பொழுது அவளுக்கே வியர்த்து கொட்டியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.